நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆம்பூர் பிரியாணி, வாணியம்பாடி பிரியாணி கேள்விப்பட்டிருப்பீங்க. எப்படி வீட்டில் பண்ணுறதுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கிறோம், லக்கணத்தை வச்சுக்கிறோம். ஸோ அதில் ஆனியனை ஃபஸ்ட்டு போடுறோம். அப்புறம் நல்லா ஆனியன் பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா பச்சை மிளகா, பட்டை, லவங்கம், ஏலக்காய், மிளகு இதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா பச்சை மிளகா நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறமா தக்காளி கொட்டிக்கணும். தேவையான அளவு தக்காளி கொட்டிக்கிட்டு நல்லா பொன்னிறமாக அப்படியே அந்த தக்காளி ஆஃப் பாயில் ஆகிற வரையும் வதக்கினாவே போதும். ரொம்ப வதக்கினோம்னா அது குழம்பி தக்காளி சட்னி மாதிரி ஆகிடும். ஸோ அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற இது வான்கோழி பிரியாணி நாங்கள் பண்ணியிருக்கிறது. ஸோ அந்த வான்கோழியை போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி அதிலேயே அந்த தண்ணி ஊற்றாமல் அதிலேயே அந்த ஆவியிலேயே வேக விட்டுறணும். பக்கத்தில் தண்ணி காய வச்சுக்கிட்டு அந்த ரைஸை ஊற வச்சிடணும். பாசுமதி ரைஸாக இருந்தாலும் சரி, அல்லது புல்லட் ரைஸாக இருந்தாலும் சரி, சீரக சம்பாவாக இருந்தாலும் சரி, ரைஸை ஊற வச்சுக்கிட்டு இந்த மசாலாலாம் கொட்டி வதக்கும் போதே அதை ஊற வச்சா போதுமானது. ஸோ ஊற வச்சு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி கொதிச்சிட்டு இருக்கும். இந்த நமக்கு அந்த சிக்கன் வெந்த பின்னாடி நமக்கு தெரியும். அதுக்கப்புறமா அதை பார்த்துட்டு ரைஸை போட்டு ஆஃப் பாயிலாக வடித்து எடுத்துக்கணும். ஆஃப் பாயிலாக வடித்து எடுத்துக்கிட்டு ஸோ எந்த அளவுக்கு விரப்புத்தன்மையாக இருக்குதுன்னு அந்த இதில் நம்ம சிக்கன் ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லையா, அதில் போட்டுட்டு அதில் போடுறதுக்கு முன்னாடி அந்த ரைஸ் ஆஃப் பாயிலாக இருக்கும்போதே மல்லி, புதினா ரெண்டுத்தையும் அந்த அரிசியிலே கொட்டிக்கணும். கொட்டிட்டு வடிச்சிடணும். கஞ்சியை வடிச்சிட்டு அதுக்கப்புறம் எடுத்து அந்த சிக்கனில் கொட்டி தம் கட்டிட வேண்டியது தான். தம் கட்டிட்டு கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் அந்த தம்மில் இருக்கணும். அடுப்பு எரியக்கூடாது. அணைச்சிட்டு மேலே கறியும் இதுவும் போட்டு ஹீட்லேயே வச்சுருக்கணும். ஆஃப்டர் ஒரு 15 நிமிஷம் பொறுத்து எடுத்துகிட்ட பின்னாடி அதை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் போய் கடையில் இதில் அந்த டேஸ்ட் உப்பு கசகசப்புலாம் இல்லாமல் நீட்டாக உடம்புக்கு நல்ல எனர்ஜெட்டிக்கோட ஒரு பிரியாணி நம்ம வீட்டிலையே தயார் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிரியாணியை செஞ்சுட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு தகவலை சொல்லுங்கள். தேங்க்யூ.